ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்க நக்ஷத்ரா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அன்னத்தின் பரிசு. மங்களாபுரம் அப்படின்ற கிராமத்துல ஒரு மீனவர் வாழ்ந்துட்டு வந்தாரு. ஊர் எல்லையில இருக்கிற பெரிய குளத்துல மீன் பிடிச்சு விற்பனை செய்வாரு. அதோட பக்கத்து ஊர் சந்தையிலையும் அடுத்து இருந்த கடற்கரை மீனவ கிராமத்திலையும் மீன் வாங்கிட்டு வந்து ஊருக்குள்ள தெரு தெருவா போய் மீன் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு. அதே ஊர்ல வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருந்தாரு. இந்த வட்டிக்காரர்கிட்ட மீனவர் கொஞ்சம் காசு கடன் வாங்கியிருந்தாரு. தினமும் மீன் விற்கிற காசுல கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிட்டு வந்தாரு. ஒரு நாள் குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தப்போ மேல இருந்து ஏதோ ஒண்ணு பொத்துன்னு தண்ணிக்குள்ள வந்து விழுந்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா பெரிய வெள்ளை நிற அன்னப்பறவை காயம் பட்டு கீழே விழுந்திருந்தது. யாரோ கல் கொண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்னப்பறவையோட சிறகு ஒடிஞ்சு போயிருந்தது. அது வழியில துடிச்சிட்டு இருந்துச்சு. அதை தூக்கிட்டு வந்த மீனவர் காட்டில இருந்த மூலிகைகளை எடுத்து வந்து மருந்து போட்டாரு. அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் உடஞ்ச சிறகு சரியாகிறதுக்கு மருந்து வச்சு கட்டும் போட்டாரு. அதுக்கு நல்ல உணவு கொடுத்து தண்ணி கொடுத்து பத்திரமா பாத்துக்கிட்டாரு. அன்னப்பறவைக்கு ஸ்டார்டிங்ல பயமா இருந்தாலும் மீனவர் நடந்துக்கிறத பார்த்து அவர் ஆபத்தில்லாதவர்னு புரிஞ்சுக்கிச்சு. 2-3 நாள்ல அவர் அன்பா பாத்துக்கிறத பார்த்து மீனவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிச்சு. 2 வாரத்துல அதோட காயம் முழுமையா ஆறிடுச்சு. பறக்க மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த 2 வாரத்துல மீனவரும் அன்னப்பறவையும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. காலையில அவரை எழுப்புறதுல இருந்து அவர் வியாபாரத்துக்கு போற வரைக்கும் கூடவே நடக்கும். மதியம் வியாபாரம் முடிச்சிட்டு வர நேரத்துக்கு வாசல்லே காத்திருக்கும். அவர் உட்கார்ந்தா பின்னாடியே நின்னுக்கிட்டு கழுத்துல முகம் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கும். மீனவரோட வீட்டுல ஒருத்தர் மாதிரி அன்னப்பறவை செட் ஆயிருச்சு. மீனவரும் அது மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. அன்னப்பறவைக்கு சரியாகியும் அது மீனவரை விட்டு போகல. மீனவரும் அதை அனுப்பணும்னு நினைக்கவே இல்லை. கோடை காலம் ஆரம்பமாச்சு. அந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால குளத்துல தண்ணி வத்தி போச்சு. மீனவருக்கு அதுல கிடைக்கிற மீன் தான் ஃப்ரீயா கிடைக்கும். அதுதான் அவருக்கு லாபமும் தரும். பக்கத்து ஊர்ல சந்தையில கடற்கரையில வாங்குற மீன்கள் எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுல கொஞ்சமா தான் லாபம் வரும். சில நேரங்கள்ல நஷ்டம் கூட வரும். அதனால 2 மாசமா மீனவருக்கு வருவாய் குறைஞ்சிருச்சு. வட்டிக்காரருக்கு சரியான நேரத்துக்கு காசு கொடுக்க முடியல. ஒரு நாள் வட்டிக்காரர் வீட்டுக்கே வந்து காசு கேட்டு சத்தம் போட்டாரு. 2 நாள்ல காசு கொடுக்காட்டி வீட்டுல நீ இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிட்டாங்க. 2 நாளா மீனவர் எங்கெங்கயோ காசு கேட்டு பார்த்தாரு. கிடைக்கவே இல்லை. 2வது நாள் வட்டிக்காரர் கரெக்டா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாரு. மீனவர் பயத்தோட வெளியே போக வட்டிக்காரர் காசு கேட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூடவே 4 ஆளுங்களை வேற கூட்டிட்டு தான் வந்திருந்தாரு. அவங்கள பார்த்து போங்கடா, உள்ள போய் பாத்திர பண்டங்களை அள்ளிட்டு வாங்கன்னு கத்துனாரு. வேண்டாம் வேண்டாம், நான் எப்படியாச்சும் உங்க கடனை அடைச்சிடுறேன். வீட்டுக்குள்ள வயசான அம்மா குழந்தைகள்லாம் இருக்காங்க, ரொம்ப பயந்துருவாங்கன்னு மீனவர் சொன்னதும் வட்டிக்காரர் யோசிச்சாரு. அவரும் ரொம்ப கெட்டவர்லாம் இல்ல, அது அவரோட வியாபாரம். சரி சரி, வீட்டை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ எடுத்துட்டு வாங்க. வாளி, கத்தி, கடப்பாரை, அண்டான்னு ஏதாச்சும் தேரும்னு சொன்னாரு. வீட்டை சுத்தி போன அடியாள் கண்ல அன்னப்பறவை பட அதை பிடிக்க போனான். அது பயந்து முன்னாடி ஓடி வர வட்டிக்காரர் அதை பார்த்துட்டாரு. அதை பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அவ்வளவு அழகான பறவையை அவர் பார்த்ததே இல்லை. டக்குன்னு அடியாளை பார்த்து அந்த பறவையை பிடிங்கடா அப்படின்னு சொன்னாரு. இத கொஞ்சமே எதிர்பார்க்காத மீனவர் ஷாக் ஆயிட்டாரு. வேண்டாம் வேண்டான்னு பதர்னாரு. அதுக்குள்ள 2 பேர் ஓடி போய் அதை துரத்தி ஒரே அமுக்கி பிடிச்சிட்டாங்க. அன்னப்பறவை பயந்து கத்திச்சு. அதுக்கு ரொம்ப வலிச்சிச்சு. மீனவர் வட்டிக்காரர்கிட்ட அதை விட்டுருங்க, அது ரொம்ப பாவம், நான் வேற பொருள் ஏதாச்சும் தர்றேன்னு சொன்னாரு. வட்டிக்காரர், இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மட்டும் தா, உன் கடன் முழுசா தள்ளுபடி பண்ணிடுறேன். நீ காசு 1 பைசா கூட கொடுக்க வேண்டாம், இதை மட்டும் தான்னு சொன்னாரு. மீனவர் அன்னப்பறவைய பார்த்தாரு. அவ்வளவு கடன் அடைக்க அவருக்கு 5 வருஷமாச்சும் ஆகும். ஆனா வீட்டுல ஒருத்தரா பழகிட்டு அன்னப்பறவைய பிரிய மனசும் வரல. அது மிரண்டு போய் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுற மாதிரி பார்த்துச்சு. உடனே மீனவர் வட்டிக்காரர்கிட்ட, இல்ல என்னால இதை விட முடியாது, தயவு செஞ்சு அதை விட்டுருங்கன்னு கெஞ்சினாரு. அப்போ காசை கொடு அப்படின்னு வட்டிக்காரர் சொல்ல, அன்னப்பறவைக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போங்க, 1 வருஷம் உங்க வீட்டுல அடிமையா வேலை செஞ்சு என்னோட கடனை அடைச்சிடுறேன்னு வட்டிக்காரர் காலில் விழுந்துட்டாரு மீனவர். வட்டிக்காரர் தலையசைக்க அடியால் அன்னப்பறவைய கீழே விட அது தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிருச்சு. இது வரைக்கும் வீட்டு வெளியே தாண்டாத அன்னப்பறவை
முதன்முறையா பறந்து வேலிய தாண்டி காட்டை நோக்கி போச்சு. அது பறந்து போறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு மீனவர். அவரை வட்டிக்காரரோட ஆளுங்க இழுத்துட்டு போயிட்டாங்க. வீட்ல எல்லாரும் என்ன பண்றதுனே தெரியாம தவிச்சு போய் இருந்தாங்க. மீனவரை வட்டிக்காரர் பண்ணை வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. மாடா வேலை செஞ்சாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடல் வலிச்சு சோர்வா இருக்கிறப்போ அன்னப்பறவை தான் ஞாபகத்துக்கு வரும். அது தோல்ல முகம் வச்சு கொஞ்சின நாட்களை நினைச்சு பார்ப்பார். மனசுக்கு இதமா இருக்கும். ஆனா இனிமே அதை பார்க்க முடியாதேன்னு தோணும். வருத்தமா இருக்கும். சரி, அதாவது காட்டுக்குள்ள நிம்மதியா இருக்குமேன்னு நினைச்சு ஆறுதல் பட்டுக்குவாரு. மீனவருக்கு வேலை பளு தாங்கல. வீட்டை காப்பாத்த மீனவரோட மனைவி வேற வீடுகளுக்கு வேலைக்கு போனாங்க. கஷ்டப்பட்டாங்க. ஆனா அன்னப்பறவைய அவங்களும் குழந்தை போல பார்த்தனால அதுக்காக வருத்தப்படல. இப்படியே 1 வாரம் போச்சு. மீனவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பக்கத்துல வட்டிக்காரர் நின்னுட்டு இருந்தாரு. திடீர்னு அவங்க முன்னாடி அன்னப்பறவை பறந்து வந்து நின்னுச்சு. அது வாயில சின்ன துணி முடிச்சு இருந்தது. அதை கொண்டு வந்து வட்டிக்காரர் கால்ல வச்சுச்சு. அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா பை நிறைய காசு இருந்துச்சு. அன்னப்பறவை நேர மீனவர்கிட்ட போய் நின்னுட்டு வட்டிக்காரரை பார்த்துச்சு. இதை வச்சுட்டு இவரை விட்டுருங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அன்னப்பறவை காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடல. அது காட்டுக்குள்ள இருந்தப்போ சில திருடங்க கொள்ளையடிச்ச காசை மரப்பொந்துக்குள்ள ஒளிச்சு வச்சதை பார்த்துச்சு. பாசமா அன்பா பார்த்துக்கிட்ட மீனவரை காப்பாத்த நினைச்ச அன்னப்பறவை அந்த கொள்ளை பொருளை எடுக்கத்தான் அவ்வளவு அவசரமா காட்டுக்குள்ள ஓடிச்சு. அந்த காசு பைய தான் இந்த வட்டிக்காரர்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த அன்னப்பறவையோட செய்கையை பார்த்து வட்டிக்காரர் வியந்து போயிட்டாரு. அதோட அன்பையும் புத்தி கூர்மையையும் பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு அவருக்கு. தனக்கு சேர வேண்டிய கடனையும் வட்டியையும் எடுத்துட்டு மீதி காசை மீனவர்கிட்ட கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு வட்டிக்காரர். கடன் அடைப்பட்டதை விட அன்னப்பறவை திரும்பி வந்ததே மீனவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீதி காசை வச்சு பெரிய மீன் கடை ஓபன் பண்ணி மீனவர் அன்னப்பறவையோட சந்தோஷமா இருந்தாரு. இந்த மீனவர் மாதிரியே எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பா இருங்க குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.